ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜூலை 31லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் ஆரம்பிக்குது அப்படின்னு. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது இல்லையா, பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் அண்ட் அதர் அலைடு ஹெல்த் சயின்சஸ், அதற்கான கவுன்சிலிங்க்கு நமக்கு ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில்லிங் 30ஆம் தேதி, அதாவது நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகுது, ஜூலை 30லேருந்து. ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா tnmedicalselection.net. இந்த வெப்சைட்டில் பிஎம்சி பேராமெடிக்கல் கோர்சஸில் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்னு வச்சா நமக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டென்டேட்டிவ் ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சி, டென்டேட்டிவ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் ஜூலை 30ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு முடியுது. ஃபஸ்ட் ரவுண்டு, அதாவது ரிசல்ட் ஆஃப் 1A ரவுண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது சேம் ஆகஸ்ட் 4th அன்னைக்கு. ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 8. அதுக்கு முன்னாடி, அதாவது ரிசல்ட் 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்கு முன்னாடி, 8ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடணும். ரேங்க் 1லேருந்து 20,207 ரேங்க் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. அதாவது அப்ளை பண்ண எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் த ஆன்லைன் கவுன்சிலிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக 250 ரூபா ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். அதே போல் தேர்வு செய்யும் போது நீங்கள் விண்ணப்பதாரர்கள் பட்ட படிப்புகளுக்கான இடங்கள் மற்றும் கல்லூரியை தேர்வு செய்யும் போது கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் அவங்க சீக்கிரமே ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம அதை பார்ப்போம். ஸோ சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரி வேக்கன்சிக்கு, ஸ்பெஷல் கேட்டகரினா ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன், அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரீஹாபிலேஷன் மெடிசனில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 1, பிடபிள்யூக்கு 1 இருக்குது. அதுபோல் அவங்க சீட் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்ஸுக்குமே அவங்க ஸ்பெஷல் கேட்டகரிக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் டென்டேட்டிவ் வேக்கன்சி பொசிஷன் ஃபார் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் 2025-2026க்கு கவர்மெண்ட் காலேஜில், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பிஃபார்முக்கு மொத்தம் 60 சீட் இருக்குது. கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜில் 60 சீட் இருக்குது. 2 கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இருக்குது. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் பார்த்திங்கன்னா 6 காலேஜில் இருக்குது. இது மேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஆண்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கு எம்எம்சி மதுரை, செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம் சேலம், தேனி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கடலூர், இங்கே 6 இடத்துல இருக்குது. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா அதே 6 காலேஜில் நமக்கு எம்எம்சி மதுரை, செங்கல்பட்டு, மோகன் குமாரமங்கலம், தேனி, கடலூர்லாம் இருக்குது. ஃபீமேலுக்கு 315 சீட்டும், மேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 35 சீட்டு மட்டும் இருக்குது. அதே போல் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி 3 காலேஜில் 80 சீட்ஸ் இருக்குது. பிஏஎஸ்எல்பியில் ஒரே ஒரு காலேஜில் 25 சீட் இருக்குது. அதே போல் நமக்கு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியில் நமக்கு மொத்தம் 23 காலேஜில் 350 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜியில் 5 காலேஜில் 55 சீட் இருக்குது. பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃப்யூஷன் டெக்னாலஜியில் 35 சீட்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு பிஓடி ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லுவாங்க, 3 காலேஜில் 40 சீட் இருக்குது. ஆப்டோமெட்ரி பி ஆப்டோமெட்ரி பார்த்திங்கன்னா 155 சீட்டு 9 கல்லூரிகளில் இருக்குது. ஸோ இதே போல் எல்லா சீட் மேட்ரிக்ஸுமே நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுக்கலாங்க. பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். 13 காலேஜில் 182 சீட் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா 135 சீட் 8 காலேஜ் இருக்குது. ஸோ நிறைய கவர்மெண்ட் காலேஜில் நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் நமக்கு இருக்குது. பேராமெடிக்கல் கோர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப குறைவு தான். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ பிஜிஐஎம்எஸ்ஆர் ஒரே ஒரு கல்லூரியில் 10 சீட் இருக்குது. அதே போல் தான் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இஎஸ்ஐயில் 10 சீட் இருக்குது. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இஎஸ்ஐயில் 10 சீட் இருக்குது. பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா இஎஸ்ஐயில் 10 சீட்ஸ் இருக்குது. பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி இஎஸ்ஐயில் 10 சீட்ஸ் இருக்குது. ஸோ இஎஸ்ஐயில் தான் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்
அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ஸோ இதுதான் நமக்கு சீட் மேட்ரிக்ஸ், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டென்டேட்டிவ் வேக்கன்சியும் விட்டாங்க, டென்டேட்டிவ் ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு நடக்குது. ரவுண்ட் 1A ரிசல்ட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி. ஜாயின் பண்ணுறது ஆகஸ்ட் 4லேருந்து ஆகஸ்ட் 8 சாயந்தரம் 5 மணி வரைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கான அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.